Hi everyone, welcome to SR Academy. Lesson 14 பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல். இது 6th 7th 8க்கான திறன் ஒர்க்புக்கில் இந்த பாடத்தில் இருக்கிற அனைத்து கேள்விகளுக்கும் ஆன்சரை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பின்னத்தையும் இன்னொரு பின்னத்தையும் கூட்ட சொல்கிறாங்க. ரெண்டு பின்னங்களை கூட்டும் பொழுது அதனுடைய பகுதி கீழகிற நம்பர் ஈக்குவலாக இருந்தால் ரொம்ப ஈஸி. ஈக்குவலாக இருந்தால் தான் கூட்ட முடியும், ஓகேவா? இல்லை அப்படி இல்லைன்னா ஈக்குவல் ஆக்கிட்டு தான் கூட்ட முடியும். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அது என்ன இருக்குதோ அதை அப்படியே கீழே போடுங்க. 7 தானேங்குது, அதை அப்படியே கீழே போடுங்க. மேலே கருத்தை மட்டும் கூட்டி மேலே போடுங்க 5, ஓகேவா? சிலர் என்ன பண்ணுவீங்க, மேலே கர நம்பரை கூட்டி மேலே போடுங்க, கீழே கர நம்பரை கூட்டி கீழே போட்டுருவீங்க. இப்போ 7 7 14ன்னு போட்டால் கணக்கு தப்பு. இதுவே 7 7 கீழே 7 போடுங்க, மேலே கரத்தை மட்டும் கூட்டி போடுங்க, சரியாக வந்துடும். அடுத்த கணக்கு பாருங்கள். 3/5 4/5 கீழே 5 இருக்கா, 5 போட்டுருங்க. மேலே கர நம்பரை அப்படியே கூட்டி 7ன்னு போடுங்க, கணக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த கணக்கு பாருங்கள். 1/3 + 2/3 பகுதி ரெண்டும் சம்மாகுது, ஜாலி 3ன்னு போட்டுட்டேன். மேலே கத்த ரெண்டுத்தையும் கூட்டி போடுறேன், எனக்கு 3 வருது. விடை 3/3ன்னு வருது. இதை மேற்கொண்டு நம்மளால் சுருக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறேன், 1 3 1 3 3 3 கேன்சல் ஆகி நமக்கு என்ன வந்துடுது, 1ன்னு வந்துடுது. ஸோ வெரி ஈஸி. அடுத்த கணக்கு 3/11 + 7/11 பகுதி ரெண்டும் சமமாகுது, 11 கீழே போட்டாச்சு. மேலே கருத்தை கூட்டினா 10. ஸோ 10/11 சரியான விடை. இதோட இந்த கணக்கு முடிஞ்சு போகுது. அடுத்த கணக்கு போடலாமா? அடுத்தது கழித்தல் கணக்குகள். என்ன கணக்குகள்? கழித்தல் கணக்குகள். ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்குறோம். 3/5 - 1/5 இது என்ன சார்? திரும்பி அதே தான் பார்க்கணும். கூட்டலும் கழித்தலும் ஒரே மாதிரி தான். மேலே கருத்தை எப்படி கூட்டிக்கணுமோ இப்போ மேலே கருத்தை மட்டும் கழுகி போகிறோம், அவ்வளோதான். பகுதி ரெண்டும் ஒன்றா இருக்குதா பாருங்கள், இருந்தால் அதையே போட்டுருங்க. மேலே கருத்தை 3ல் 1 போனால் 2, கணக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஸோ 5/9 - 4/9 கீழே 2 ஒன்றா இருக்குது, அதை போட்டாச்சு. 5ல் 4 போனால் 1. ஸோ இந்த கணக்கெலாம் உங்களுக்கு தெளிவாக புரியுதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? ஈஸியாக தானே இருக்குது. அடுத்தது பார்ப்போமா? 3/7 - 1/7 7 2 சம்மாகுது, 7 போடுங்க. 3ல் 1 போனால் 2 போடுங்க. 2/7 தான் சரியான விடை. 15 15 அதே 15 போட்டாச்சு. 8ல் 4 போனால் 4 = 4/15 இதுதான் சரியான விடை. ஸோ வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாடம் மட்டும் இல்லை, எல்லா பாடமும், இந்த பாடம் மட்டும் இல்லை எல்லா பாடமும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு திறன் ஒர்க்புக் ஆன்சர் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா பாடத்துக்கும் ஆன்சர்ஸ் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.